தனித்திருந்த பறவையும் நட்பின் புண்ணியமும். ஒரு அழகிய காட்டில் ஒரு பெரிய ஆலமரத்தின் உயரமான கிளையில் ஒரு அழகான பறவை தனியாக வாழ்ந்து வந்தது. இந்த பறவை மிகவும் புத்திசாலி, ஆனால் மற்ற பறவைகளுடன் பழகுவதை தவிர்த்து தனிமையை விரும்பியது. யாரையும் நம்ப வேண்டாம், தனியாக இருப்பது பாதுகாப்பு என்று அது எப்போதும் நினைத்தது. ஒரு நாள் காட்டில் பெரும் புயல் வீசியது. மரங்கள் காற்றில் ஆடின. மற்ற பறவைகள் ஒன்றாக சேர்ந்து பாதுகாப்பான இடத்தில் ஒளிந்து கொண்டன. ஆனால் தனித்திருந்த பறவை தன் கூட்டில் மட்டும் தங்கியது. புயல் வேகமாக வீச ஆலமரத்தின் கிளை உடைந்தது. பறவையின் கூடு தரையில் விழுந்தது. பறவை பயத்துடன் தவித்தது, ஆனால் உதவிக்கு யாரும் இல்லை. அப்போது ஒரு சிறிய குருவி பறவையின் துயரத்தை கண்டு தன் நண்பர்களுடன் வந்து, வா, எங்கள் கூட்டில் பாதுகாப்பாக இரு என்று குருவியை அழைத்தது. முதலில் தயங்கிய பறவை வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டது. குருவியின் கூட்டில் மற்ற பறவைகள் அன்புடன் உணவை பாதுகாப்பாக பகிர்ந்து கொண்டன. புயல் அடங்கிய பிறகு தனித்திருந்த பறவை கண்ணீருடன் கூறியது, நான் தனிமையை தேர்ந்தெடுத்து நட்பின் மதிப்பை மறந்துவிட்டேன். உங்கள் உதவி இல்லை என்றால் நான் இந்த நேரம் பிழைத்திருக்க மாட்டேன். நன்றி நண்பர்களே. அதன் பிறகு பறவை தனிமையை விட்டு மற்ற பறவைகளுடன் நட்பாக பழகத் தொடங்கியது. காடு முழுவதும் அவை ஒன்றாக பறந்து மகிழ்ந்தன. தனிமை பாதுகாப்பாக தோன்றலாம், ஆனால் நட்பு ஒற்றுமையும் வாழ்க்கையை மேலும் அழகாக்கும். மற்றவர்களை நம்புவது பலவீனம் அல்ல, பலம். இந்த கதை தனிமையின் தீமைகளையும் நட்பின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது. நாம் நம்மை சுற்றி நல்ல நண்பர்களையும் நல்லவர்களையும் தேர்ந்தெடுப்போம். நம்மை சுற்றி இருக்கும் தீயவர்களை விட்டுவிட்டு நல்லவர்களை தேர்ந்தெடுத்தால் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும்.